கிறிஸ்தவ இறை மக்களுக்கு ஓர் இனிய செய்தி. நமது திருச்சி மறை மாவட்டத்தில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியானது நடைபெற உள்ளது. நாள் 10/4/2022 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 4:30 மணிக்கு. பவனி புறப்படும் இடம் புனித யோவான் பேராலயம், மத்திய பேருந்து நிலையம் அருகில். பவனியின் இறுதியில் மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயத்தில் நம்பினேன் துணிந்தேன் என்னும் இயேசுவின் பாடுகளை மையப்படுத்திய ஒளி காட்சி அரங்கேற்றப்பட உள்ளது. அனைவரும் வாரி கண்டு மகிழ்வீர். சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரத்தாக்குகிறேன். இன்றைய நாளின் திருப்பள்ளிக்கு உங்களை அன்போடு வரவேற்றும் இறைவன் எப்படி சிதறி கிடக்கிற தன் மக்களை எல்லாம் இயேசுவின் தலைமையில் கூட்டிச் சேர்க்கிறார், அவர்களை புனிதமாக்குகிறார், அவர்கள் மத்தியிலே தன் உறைவிடத்தை நிலையாக ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை இன்றைய நாள் திருப்பலியில் நாம் ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையோடு வேண்டுகின்ற அத்துணை வேண்டுதல்களும் நிறைவேற இந்த திருப்பலியில் நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே
இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாக திகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 வரை உள்ள வார்த்தைகள். தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன். அவர்கள் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசர்களாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவி நீருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கு மஞ்சிடே. அவரின் கோலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பே. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ
இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை, தாங்கும் தேவன் இருப்பதா. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். 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 எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 45 முதல் 57 முடியும். அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்றும் இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயவா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லதென்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சுதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்றும் இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்து நின்று அகன்றும் பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தாம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்ததும் விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்தும் எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால்
தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் புனித நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு எங்களை இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள்
நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமாறு இறைஞ்சு மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமக்காகவே இறங்கி வந்தவர், நமக்காகவே மீண்டும் சிலுவையில் ஏற இருக்கிறவர். இதற்காக கடவுளிடமிருந்து சிதறிப்போன நம்மையெல்லாம் மீண்டுமாய் அவரிடத்தில் சிலுவையின் வழியாக ஒன்று சேர்ப்பதற்காகவே திருவுடலாய் திருரத்தமாய் நமக்குள் எழுந்து வருகின்ற இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள் அற்புதமானவை. நீங்கள் செய்த பாவத்திற்காய் உங்கள் மீது தண்டனையை சுமத்தினாலும் நான் அருளை இன்னும் அதிகமாகவே பொழிகிறேன். உங்களை காக்கிற நான் மறந்துவிடவில்லை.
என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என சொல்லி உங்களை நான் அந்நியர்களாய் பார்க்கவில்லை. மாறாக நீங்கள் என்னை விட்டு தொலைந்தபடியினால் என் அன்பு மகனை, உங்கள் சகோதரனை உங்கள் மத்தியிலே அனுப்பி அவர் வழியாக இதோ நான் மீண்டுமாய் உங்களை எல்லாம் என்னோடு இணைத்துக் கொள்கிறேன். கடவுளின் பேரிரக்கத்தை நாம் இதன் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த பாடல் வழியாக நாம் கடவுளை போற்றி துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னாள் உனக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னாள் உனக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமாண்டவரே, பிறப்பதற்கு முன்னால் நீர் எங்களை எல்லாம் முழுமையாய் அறிந்தும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்படியாக நீர் சித்தம் கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை நீர் எங்களை அழைத்து கொடுத்திருக்கிறீரோ. நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் அன்பு பிள்ளைகளாக இருப்பீர் என்று சொன்னீரேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் கொள்ள முடியாத உண்மை தேவர் நீர்தாமே, இதோ நான் உங்கள் நடுவிலே என் உறைவிடத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் என சொன்னீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இன்றளவும் உமது உறைவிடத்தை அமைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்துமே உம்முடைய பேரிரக்கத்தின் பயன் என்பதை உணரச் செய்திருளும் ஆண்டவரே. தேவரே, நாங்கள் எதையெல்லாம் இன்று பெற்றுக்கொள்கிறோமோ, எதையெல்லாம் விலை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோமோ, ஆதியில் ஆண்டவரே நீர் படைப்பிலே அத்தனையும் எங்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கியவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, இன்றைய நாளில் கூட இறை வார்த்தை சொல்லுகிறபடியாக நாங்கள் சிதறுண்டு போகும்படியாக, அடையாளம் தெரியாதவர்களாய், உலகத்திலே அகதிகளாய், அனாதைகளாய் மாறி போகாதபடி உம் அன்பு திருமகன் எங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் மத்தியில் அனுப்பி, இது எப்படி மக்களை மோசே அடிமை வாழ்விலிருந்தும் உரிமை வாழ்விற்கு அழைத்து சென்றாரோ, அப்படியாக பாவ வாழ்க்கையிலிருந்தும் மீட்பின் வாழ்க்கையை நோக்கி அழைத்து வரும்படியாக, நாங்கள் இழந்த நிலை வாழ்விற்கு எங்களை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிறக்கச் செய்தீரே. பிறந்த அவர் வழியாக உம் வார்த்தைகளை வெளிப்படுத்தினீரே. இதோ படைத்த நீர் படைப்பை விட மீட்பென்பது இன்னும் அதிகமான தேவைகளை கொண்டிருக்கிறது என சொல்லி அவரை சிலுவைக்கு ஒப்புவித்தீரே. நன்றி ஆண்டவரே. இவ்விலியம் சொல்லுகிறபடியாக நாங்கள் உத்தமர்கள் என்பதால் அல்ல, மாறாக நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே நீர் உம்முடைய அன்பு மகனை எங்களுக்காக அனுப்பினீர் என சொன்னால், ஆண்டவரே, இன்னுமாய் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் மாறுகிற பொழுது இன்னும் எத்தனை அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இவற்றையெல்லாம் நாங்கள் உணரச் செய்திருளும் ஆண்டவரே. நான் ஒரு பாவி, என் பேச்சினால் என் வாழ்க்கையினால் பலரை காயப்படுத்துகிறேன். இருந்தாலும் ஆண்டவர் என் பாவ நிலையை கூட அவர் கணக்கிடாமல் என்னை வெறுக்கவில்லை, என் பாவத்தை மட்டுமே வெறுக்கிறார். மாறாக
அவர் எனக்கு அனுதினமும் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார். நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என சொல்லி ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் உணர்கிற பக்குவப்பட்ட மனதை கொடுத்து ஆண்டவரே தவக்காலம் கொடுக்கிற அழைப்பின்படியாக எங்களுக்காக காத்திருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் ஓடோடி வர தகப்பனே விண்ணகத்திலே எங்களை குறித்த மகிழ்ச்சி உண்டாகும்படியாக மீண்டுமாய் நாங்கள் எங்களுடைய பயணத்தை, எங்கள் பாதையை, எங்கள் கவனத்தை உம்மை நோக்கி திருப்பிடும்படியாக ஆண்டவரே இதுதாமே எங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்துணை பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்துள்ளபடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம். பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. அன்பின் ஆண்டவரே தேவரே, இதோ நாங்கள் நாளையிலிருந்து புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். மிகப்பெரிய பாஸ்கா விழாவினை கொண்டாட காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொண்டாடுகிற பல விழாக்களைப் போல இந்த பாஸ்கா விழாவையும் நாங்கள் எளிதிலே பொருள் தெரியாமல் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே இந்த விழாவினுடைய ஆழத்தை, அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செய்துள்ளோம் ஆண்டவர் தாமே. விழித்திருந்த இரவாய் அந்த இரவு இருந்தது. அவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்பினவராய் தன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தினார். அடிமைகளாய் இருந்த மக்களை உரிமையின் நாட்டை நோக்கி வழிநடத்தி சென்றார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒளியாகவும் அதே சமயத்தில் எகிப்தியருக்கு இருளாக அமையும்படியாக அவர் இருவருக்கும் நடுவில் எழுந்து நின்றார். பாதையிலே மரித்து நின்ற செங்கடலை தன் வார்த்தையினால் இரண்டாக அவர் பிளந்து நடந்து செல்லுகின்ற கட்டாந்தொரையாக மாற்றி கொடுத்தார். சிந்திய கண்ணீரை எல்லாம் ஒரே இரவில் ஆண்டவர் துடைத்தெறிந்தார். இனி நீங்கள் அடிமை நிலத்தின் அடிமை மக்கள் அல்ல, உரிமை நிலத்தின் குடிமக்களாய் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என சொன்னார். எவ்வளவு பெரிய மாபெரும் இரவு அது! கடவுள் எங்களுக்காக விழித்திருந்தவராய், எங்களுக்காக திட்டம் தீட்டியவராய், எங்களுக்காக மோசேவை அனுப்பியவராய், எங்களுக்காக மிக பெரும் அரும்பெரும் காரியங்களை செய்தவராய் அவர்தாமே எங்கள் பாதையில் முன் சென்று எங்களை பாலும் தேனும் பொழிகிற தேசத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற மிகப்பெரிய அந்த விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோமே. கடவுள் இன்றளவுமாய் நாங்கள் மரணத்தை கடந்து நிலையான வாழ்வை அவரோடு அமைத்துக் கொள்கின்ற நிலை வாழ்வை நோக்கி எங்களை அவர் கொண்டு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பொருளை எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த பாஸ்கா இரவின் பெருவிழாவை ஆண்டவரே நாங்கள் பொருளுணர்ந்து கொண்டாட கிருபை செய்துள்ளோம். கையிலே ஏந்துகின்ற குருத்தோலை துவங்கி பாஸ்கா பெருவிழாவில் நாங்கள் ஏந்துகின்ற மெழுகுவர்த்தி வரை அத்தனையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொன்றையும் கடமைக்காக செய்து முடிக்காமல் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என சொல்லி கடகடவென செய்து நாங்கள் காலத்தை ஓட்டி விடாமல் தகப்பனே ஒவ்வொன்றையும் நாங்கள் பொருள் உணர்ந்து அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட ஆண்டவரே நாங்கள் இந்த ஒரு வாரத்தை பரிசுத்தமாய் அனுசரிக்க கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. இது உங்கள் முன்னோர்கள் உண்ட உணவு போன்றது இது அல்ல. அதை உண்டவர்கள் மடிந்து போனார்கள். நான் உங்களுக்காய் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு. இந்த உணவை உண்ணுங்கள் என சொன்னாரே, அந்த நற்கருணையை ஏற்படுத்தியதை நாங்கள் உணர்ந்து கொண்டாட கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பணிவிடை பெற விரும்புகின்றீர்களோ நீங்கள் தலைமையான பணிவிடைக்காரனாக இருந்து எல்லோருக்கும் பணிவிடை செய்யுங்கள் என சொல்லி ஆண்டவர் பணி செய்வதற்காய் குருத்துவத்தை ஏற்படுத்தினாரே, அதை உணர்ந்து கொண்டாட கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. இதோ நீர்தாமே எங்களுக்காய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைவில் நிறுத்தப்பட்டவராய் கடவுளிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து சிலுவை வழியாக எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறீரே, அதை உணர்ந்து கொண்ட ஆண்டவரே இது வருகின்ற வாரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் கொண்டாட ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் சொல்லி ஆண்டவரே
பரிசுத்தமாய் உம்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ள ஆண்டவரே. தேவரே, உம்முடைய இறப்பு, எங்களுக்கான உம்முடைய பாடுகள் எல்லாம் தகப்பனே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய சமுத்திரமாய் இருக்கிறது. உம்முடைய நன்மையின் கருவூலமாகிய வானத்தை போல இந்த பாடுகள் வழியாக நீர் கொடுக்கின்ற மீட்பும் பெரிதாண்டவரே. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ள ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பங்கு சமூகம் அந்த நாளிலே இறைவன் நமக்காய் விழித்திருந்து நம் மத்தியிலே கடந்து செல்ல இருக்கிற நமது உணர்ந்த ஆண்டவரே, அந்த அத்துணை திருப்பள்ளியிலும் பங்கெடுத்து இல்லம் செல்லுகிற பொழுதும் பிரகாசமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக சொல்ல கிருபை செய்தல்படி எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னாள் உனக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும்.
மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.